ஹாய், வெல்கம் டு ஆல் சென்னை ப்ராப்பர்ட்டிஸ் எஸ்ஜே. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வீடு எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் மாங்காடு காமாட்சி அம்மன் கோயிலுக்கு பேக் சைடில் தான் வரும். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 1.2 இந்த கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இவ்வளோ தான் வரும். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வீடு கொஞ்சம் பட்ஜெட்டும் அதிகம், வீடும் கிடைக்கிறதில்ல, ரொம்ப ரேராக இருக்குது. பிலோ 1 கிலோமீட்டர் ரேடியேஷனில் மாங்காடு கோயிலுக்கு பேக் சைடில் இது இருக்குது. இது வந்து காமாட்சி அவென்யூன்னு சொல்லுவாங்க. அந்த ஏரியாவில் தான் இந்த வீடு லொக்கேட் ஆகிருக்கு. லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 1243 ஸ்கொயர் ஃபீட் வரும் லேண்ட் ஏரியா. பில்டப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1276 ஸ்கொயர் ஃபீட் அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து பில்டப் ஏரியா வரும். வீடு வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி வீடு இருக்கும். ஆனால் வாசல் வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி வாசல் இருக்கும். சைடில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக செட்பேக் கொடுத்துருக்காங்க. இதான் வீடோடைய என்ட்ரன்ஸ். ஒரு பெரிய கார் பார்க்கிங், ஒரு இன்னோவா காரு, ஃபார்ச்சுனர் காரை கூட நிறுத்தலாம். ரெண்டுத்துல தான் ஒரு கார், பெரிய கார் நிறுத்துகிற அளவுக்கு பெரிய பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இபி ரூம், 3 ஃபேஸ் இபி கனெக்ஷன் வந்துடும் உங்களுக்கு. இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபர்னிஷிங், ஃபுட் ஒர்க்கு எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுதான் என்ட்ரன்ஸ். இந்த டோர் பார்த்தீங்கன்னா டீக்வுட் டோரு, கிட்டத்தட்ட 2 இன்ச்சு திக்னஸ் இருக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ அந்தளவுக்கு குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க டோரு. இதுதான் ஹால். இது ஹால் சைஸ் பார்த்தீங்கன்னா 23x11 இந்த சைஸில் ஹால் வந்து இதாக இருக்கும். இது வந்து டிவி யூனிட்டு. ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு காமன் பாத்ரூம் ஒன்று கொடுத்துருவாங்க. உங்களுக்கு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபால் சீலிங் ஒர்க்கு எல்லாமே வந்துடும். பெட்ரூம் டோரும் நல்ல குவாலிட்டியான இதுதான் கொடுத்துருக்காங்க. இதனுடைய பெட்ரூம் சைஸ் பார்த்திங்கன்னா 15x11. இதில் கொடுத்துருக்கிற பெயிண்டிங் பார்த்திங்கன்னா ஏஷியாவில் டாப்பு. அது வந்து ஸ்ட்ரக்சரல் பெயிண்ட். ஓகே ஏஷியாவில் வந்து டாப் மாடல் இது தானா பெயிண்ட்டு, ஸ்ட்ரக்சரல் பெயிண்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு குவாலிட்டியாக செம்ம ஷைனிங்காக இருக்குது. வீடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஓகே இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டாச்டு பாத்ரூம் கூட வந்துடும் இந்த பெட்ரூமுக்கு. பார்த்தீங்கன்னாவே தெரியும் அது இந்தளவுக்கு குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதேமாதிரி பாத்ரூம்க்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பிவிசி டோர் மோஸ்ட்லி போடுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வுட்டில் வந்து WPCன்னு சொல்லிட்டு குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. இது வந்து அடுத்த பெட்ரூம். நச்சு லைட்டாக விளையாடுவோம். இந்த பெட்ரூம் லைட்டாக வந்து கோஸ் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு ஃபால் சீலிங் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு பெட்ரூமுக்கும் இதுக்கும் சேம் அதே ஒரு குவாலிட்டியால் பெயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. இது ஏதோ டச் ஸ்க்ரீன் போல். கலர் மாறு மாதிரி வரும், ஆஃப் ஆகும். நல்லா இருக்குது. இது வந்து காமன் பாத்ரூம். இதுவும் வெஸ்டர்னில் கொடுத்துருக்காங்க, நல்லா ஸ்பேஷியஸாக. வந்தீங்கன்னா கிச்சன். இது வந்து இது மாடுலர் கிச்சன் வந்துடும். கிச்சனுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா செட்பேக் ஏரியா, கொஞ்சம் சர்வீஸ் ஏரியான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது பாருங்கள், வீடு சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்பேக் ரைட் ஹேண்ட் சைடில் இது சுற்றி ஃபுல்லாக செட்பேக் வந்துடும் சைடில். இதை வந்து துணி துவைக்கிறதுக்காக தனியாக ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அழகாக அதை பார்த்தீங்கன்னா துணி துவைக்கிறதுக்கு. இந்த ஸ்பேஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் சிலிண்டர் வைக்கிறதுக்கு. சிலிண்டர் வந்து வெளியே வச்சுட்டு நம்ம உள்ளே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹோட்டல்
பெரிய பெரிய வீடெலாம் அப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கான ப்ரொவென்ஷனும் கொடுத்துருக்காங்க. துணி துவைக்கிறதுக்கு வாஷிங் மிஷின் இதெல்லாம் கிச்சன் கப்போர்டு தான் வந்துருக்கு. இதெல்லாம் சரி நம்மளுக்கு சரி பூஜை ரூமுக்கு வந்து இங்கே கப்போர்டு தனியாக ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க பூஜை ரூமுக்காக. இது வந்து படிக்கட்டு. ஈவினிங் டைமில் அழகாக உட்காந்து சீல் பண்ணுறதுக்கு ஒரு சிட் அவுட் ஏரியா. ஏர் காற்று வந்து நல்லா சூப்பராக உங்களுக்கு வரும். என்னை சுற்றி வந்து இப்போ தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் உங்களுக்கு வீடு எல்லாமே நல்லா இது வரும். நீங்கள் மேலே இன்னொரு போர்ஷன் கட்டுறதுனா கூட தாராளமாக கட்டலாம். ஏன்னா அதுக்கான காலமெல்லாம் ரைஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க. அதுக்காக நீங்கள் கட்டிக்கலாம். பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சுற்றி வீடு இருக்கும். கொஞ்சம் அந்த பக்கத்தில் இப்போ தான் லேஅவுட் ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஒரு கொஞ்ச நாள் ஆகும் வீடுங்க வரத்துக்கு. அந்த லேஅவுட்டோட சுற்றி இந்த வீட்டோட சுற்றி இருக்கிற இதனுடைய பட்ஜெட் சொல்ல மாட்டேன், சாரி. 1.15 சொல்கிறாங்க. பேசிக்கலாம். 1,15,00,000 பேசிக்கலாம். காமாட்சி அம்மன் கோயிலேருந்து ஒரு 1 ஒரு 1.12 இந்த டிஸ்டன்ஸ் வரும். சிஎம்டி அப்ரூவ்டு. பேங்க் லோன் போகிறதுனால போய்க்கலாம், பேசிக்கலாம். அதே மாதிரி பக்கத்தில் இந்த வீடு சேலுக்கு இருக்குது. இதுவும் 1200 ஸ்கொயர் ஃபீட்டு. இது 1,05,00,000. இது வுட் ஒர்க்கு அந்த மாதிரி எந்த ஒர்க்கும் அடிஷ்னல் ஒர்க் எதுவும் பண்ணலை. இதுக்கு வேணால் தனியாக இன்னொரு வீடியோ போடுறேன் பாருங்கள். மற்றபடி இந்த வீடியோ பற்றின வேறு எதனா டீட்டெயில்ஸ் வேணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.